மார்நாதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம பலப்படுத்தக்கூடியது, வழி நடத்தக்கூடியது. ஏசப்பாருடைய காரியங்கள் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். அவர் மனிதனை போல அல்ல. நிறைய தடவை நம்ம அவரே செவித்துக் கொண்டு அவரே நம்பி ரொட்டீனா அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கறனால ஒரு சில டைம்ல அவரை நம்மளால முழு ஹிருதயத்தோட நம்ப முடியல. எப்பயும் போல தானே, இது அவரால செய்ய முடியுமா? இதை செய்வாரா? அதை செய்வாரா? இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இது ரொம்ப பெருசா இருக்கே. இந்த காரியங்கள் என்னால முடியுது. எவ்வளவோ சிந்தைகள், எவ்வளவோ காரியங்கள். வசனத்துல தெளிவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாளுமே வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் மனிதன் அல்ல. அவர் சொல்லுகிறார், நான் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, நான் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ. தேவன் ஒரு வார்த்தையை சொன்னா அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தைகள் இருக்கே, அவர் அடிக்கடி சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒழிந்து போவாது. வானம் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒழிந்து போவாது. சொல்வதற்கு அவர் இருக்கிறார். நம்புவதற்கு நீங்கள் இருக்கிறீர்களா? அதை நீங்கள் நம்பும் பொழுதுதான் காரியங்கள் மாறும். பாருங்க, உங்களுடைய வேதனையும் வலியும் உங்க சூழ்நிலை மாத்தாது. ஆண்டவரை நீங்க ஜஸ்ட் நம்புறது சூழ்நிலை மாத்தாது. அவர் மேல நீங்க வைக்கிற விசுவாசம். பரலோகம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் விசுவாசம். உங்களுடைய கஷ்டமா இருக்கலாம், குறைகளா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், எவ்வளவு அன்ஜஸ்டிஸ் எனக்கு நடக்குது, நீங்க எது வேணா ஹிருதயத்துல சொல்லிக் கொள்ளலாம். ஆனா பரலோகத்தை நகர்த்தக்கூடிய, பரலோகத்தினுடைய காரியத்தை மாற்றக்கூடிய, பரலோகம் உங்களுக்காக இறங்கி ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் உங்கள் விசுவாசம். உங்கள் விசுவாசத்தினால்தான் எல்லா காரியங்கள் கொடுக்கப்படும், மற்றபடி அல்ல. உங்கள் விசுவாசம், கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார், மற்றபடி அல்ல. விசுவாசித்தவர்களே பாக்கியவான்கள். அதனாலதான் வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விசுவாசம் தான் எல்லாவற்றையும் மாற்றும். இன்றைக்கு ஒரு இடத்துல வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். 2 நாளாகமம் 26:5. கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை தேவன் வாய்க்க செய்தார். அப்ப ஆண்டவருக்கு தெரியாதா இந்த காரியம் செய்யணும்? ஆண்டவர், எனக்கு இந்த விஷயம் இருக்கு, எனக்கு தேவை இருக்கு, இந்த காரியம் எனக்கு பிரச்சனையா இருக்கு, இந்த இக்கட்ல வந்து நிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்கு அது தெரியாதா? இதை நீங்க செய்யக்கூடாதா? நான் கேட்காமலே செய்யக்கூடாதா? வசனத்துல தெளிவா சொல்றது, உங்களுடைய தேவைகள் என்னன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். உங்க வாயிலேந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாகவே அந்த தேவைகள் எல்லாம் பரலோகத்தின் தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனாலுமே வசனத்துல ஜனங்கள் அவரை தேடினார்கள். அவரை தேடின நாட்களில் தேவன் அந்த காரியத்தை வாய்க்க செய்தார். உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கு, உங்களுக்கு என்ன தேவை, என்ன மாற்றம், தேவனுக்கு தெளிவாய் தெரியும். ஆனா நீங்க எந்த அளவுக்கு தேவனை தேடுகிறீர்கள்? இது ஏன் ஆண்டவர் இப்படிதான் செய்யணுமா, அப்படிதான் செய்யணுமா? ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் காரியங்கள் அதுவா தானா நடக்கும். இல்ல. until you humble yourself, things will not change. நீங்க உங்களை தாழ்த்தலைன்னா காரியங்கள் மாற்றாது. இதை செய்யக்கூடாது. அவர்கிட்ட கோவப்பட்டு என்ன செய்ய போகிறீர்கள்? அவரை முறுமுறுத்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? இல்ல ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்துக்கிறேன், உங்ககிட்டதான் ரட்சிப்பு இருக்கு, நீங்க தான் இந்த காரியத்தை மாற்ற முடியும். வார்த்தை தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை தேடுகிற நாட்களிலே காரியங்கள் மாறுகிறது. உம்மை தேடுற ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்து கொடுங்க. நீங்க அவரை நோக்குங்க. humble yourself. நிறைய ஜனங்கள் தன்னுடைய சுயத்துல காரியங்கள், அவருடைய பெருமையில, அவருடைய சொந்த பலத்துல, சொந்த ஞானத்துல அவர்கள் காரியத்தை செய்து கொண்டிருக்காங்க. அதெல்லாம் எத்தனை நாட்கள் தாக்கு பிடிக்க முடியும்? at one point you'll get tired, at one point you'll get weary. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அப்ப ஆண்டவருக்கு நமக்கு நன்மை செய்ய பிரியம். நமக்கு தெரியாத அநேக காரியங்கள் வெளிப்படுத்த பிரியும். ஆனா அதை கேட்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுதுதான் அந்த காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். நீங்க கேட்காம எது ஒன்றும் கிடைக்காது. எனக்கு கேட்காமலே ஆண்டவர் கொடுக்க கூடாதா? ஏன் அவர் எனக்கு செய்யக்கூடாதா? இல்ல. தேவன் உங்களுடைய இருதயத்தை உங்களை ஹம்பிளா ஆக்க ட்ரை பண்றார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா ஒரு பெரிய காரியத்தை ஒரு மனுஷன் நம்பி கொடுக்கணும்னா முதலாவது அந்த காரியத்தை கொடுப்பதற்கு முன்பாக அந்த மனிதனை தேவன் சரி செய்வார். நிறைய பெரிய பெரிய ஆட்களை பார்க்கிறோம். தாவீது ராஜா, அந்த மனிதன் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்று. பிறப்பதற்கு முன்பாகவே வார்த்தையை சொன்னார், இருதயத்திற்கு ஏற்று. ஆனாலுமே தாவீது இருதயத்திற்கு ஏற்றவன் தானே.
எல்லாத்தையும் கொடுக்கலாம் இல்ல. தாவீத வனாந்தரத்தில் நடத்தி கடினப்பட்டு பசியாக பட்னியாக எதிரிகள் துரத்தப்பட்டு தனியா ஓடப்பட்டு எதுவுமே இல்லாம கஷ்டப்பட்டு இங்கிருந்து அங்கிருந்து எவ்வளவோ போராட்டம் போராடி அதற்கப்புறம் ராஜாவை உயர்த்தினார். இருதயத்திற்கு ஏற்றவனை இப்படி கடினப்படுத்தணுமா? இருதயத்திற்கு ஏற்றவனை இப்படி காயப்படுத்தணுமா? ஏன் தெரியுமா? நான் அவனுக்கு கொடுக்க போகிற காரியங்கள் பெருசு. ஆனா அவனுடைய இருதயம் தாழ்மையா இல்ல. இருதயம் அத தக்க வச்சு கொள்ளுகிற அளவுக்கு சரியா இல்லைன்னா தேவன் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் எப்பயுமே ஒரு க்ஷணத்துல எல்லாவற்றையும் மாற்றுவார். ஒரு செகண்ட்ல கம்ப்ளீட் ஸ்டோரி அப்சைட் டவுன் மாற்றுவார். அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அத அந்த மனுஷனால தக்க வச்சுக்க முடியுமா? கடைசி வரையும் தக்க வச்சுக்க முடியுமா? யூ ஹேவ் டு லேர்ன் மெனி திங்ஸ். ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாரோ முதலாவது அதை குறித்து கற்றுக் கொடுப்பார். அதை குறித்து உங்களுக்கு ஞானத்தை ஆலோசனை ஒரு சில பயிற்சிகளை கொடுப்பார். அதற்கப்புறம் தான் காரியத்தை கொடுப்பார். அதனாலதான் என்னை நோக்கி கூப்பிடு. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஹம்பிள் பண்ற ஹார்ட். ஆண்டருக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்க ஹம்பிள் பண்ணலன்னா உங்களால சரியா எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு தேவ கிருபை வேணும். கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதில்லை, அதிலே நிலைத்து நின்று அதிலே ஜெயத்தை பார்த்து முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும். உலக ஜனங்கள் எல்லோருமே ஆரம்பத்தை பார்ப்பாங்க. ஓ இது சூப்பரா இருக்குல்ல, இது பெஸ்டா இருக்குல்ல, இது அழகா இருக்குல்ல. ஆரம்பம் ஆடம்பரமா இருக்கும். ஆனா முடிவை கண்டுகொள்ள மாட்டார்கள். கர்த்தர் எப்பவுமே பின்னாடியில இருந்து முடிவிலிருந்து வருவார். முடிவு இப்படி வரணும்னா ஆரம்பம் இப்படி இருக்கும். எல்லாருமே ஆரம்பம் இப்படி இருக்கு அப்ப முடிவு இப்படி இருக்கும்னு ஆரம்பத்துல இருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கர்த்தருடைய பார்வை வித்தியாசமானது. அவர் முடிவிலிருந்து வருவார். இந்த முடிவை நான் கொடுக்க போகிறேன். அதற்கு இப்படி நடத்தணும், இப்படி கற்றுக் கொடுக்கணும், என்னென்ன காரியத்தை நான் செய்யணும். இந்த காலங்கள் தேவைப்படும். முடிவிலிருந்து வருகிறவரா இருக்கார். அப்போ வஸ்திரத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு. Call unto me and I'll answer you. நீ என்ன கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்குறேன். நீ என்ன கூப்பிடு, நான் உனக்கு நன்மை செய்யறேன். நீ என்ன கூப்பிடு, நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறேன். நீ என்ன கூப்பிடு. தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது காரியங்கள் மாறும். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது எல்லா விஷயங்களும் மாறும். அவரை நோக்கி கூப்பிட்டால் மாத்திரம் போதும். அவர் நமக்கு நன்மை செய்கின்ற தேவன், நமக்கு துணை நிற்கின்ற தேவன், நம்மை நடத்துகின்ற தேவன், நமக்கு ஆலோசனை கொடுக்கின்ற தேவன். ஒருவராலும் காட்ட முடியாத வழிகளை காட்டுவார். எவருக்கும் இல்லாத காரியத்தை நமக்கு கொடுப்பார். பூமியிலே ஒருவராகலும் அதை அனுபவித்திராத, யாரும் யோசித்திராத காரியத்தை கொடுப்பார். வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தம்மிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் எப்படின்னா, கண்கள் பார்க்கலையாம், காதுகள் கேட்கலையா, இருதயத்துல கூட தோன்றலையாம். இந்த காலகட்டத்திற்கு யோசித்து பாருங்களேன். கண்கள் பார்க்காத விஷயம் முன்னாடியாவது லைக் செல்போன்ஸ் இல்ல, அவ்வளோ சோசியல் நெட்வொர்க்ஸ் இல்ல. சோ அதனால ஜனங்கள் குறிப்பிட்ட காரியத்தை தான் பார்த்திருப்பார்கள். ஆனா இப்ப இருக்கிற உலகத்துல உலகத்துல ஒரு மூலையில் நடக்கிறத இன்னொரு மூலையில ஈஸியா பார்த்துட முடியும். அப்ப இவ்ளோ எக்ஸ்போஷர், இவ்ளோ காரியங்கள் இருக்கிற நமக்கு தேவன் இந்த வார்த்தையை சொல்லிக்கிறார். இதுவரையும் கண்கள் பார்க்காத காரியங்கள். செவிகள்ல ஓகே கண்ணுதான் பார்க்கல, கேட்டிருப்போம்ல, கேள்விப்பட்டிருக்கோம்ல, இங்க இது நடந்ததா, அங்க அது நடந்ததா, இப்படி செய்தார்கள் ஆண்டு சொல்ற. அதுவும் அல்ல, இருதயத்துல கூட தோன்றல. எவருடைய இருதயத்திலையும் தோன்றிராத மகிமையான காரியத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கான்னு வசனம் சொல்லுகிறது. அதை இழந்து போகிறீர்களா? ஜஸ்ட் ஹம்பிள். ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் எனக்கு செய்யுங்க. அவர் மனிதனை போல அல்ல. ஈகோ பாக்குறது, உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது, உங்களை கண்டுக்காம இருக்கிறது இல்ல. நீங்க எப்போ அவரிடம் கேட்பீங்கன்னு வெயிட் பண்றாரு. உங்களுக்கு என்ன தேவை, எது எல்லாமே தெரியும். ஆனா நீங்க எப்போ கேட்பீங்கன்னு வெயிட் பண்ணுவார். நீங்க கேட்காமல் காரியங்கள் கொடுக்கப்பட முடியாது. ஹம்பிள் யுவர் ஹார்ட். உங்க இருதயத்தை நீங்க தாழ்த்தி, தேவனே நோக்குகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்யுங்க ஆண்டவரே, இதுல எனக்கு ரொம்ப ஒத்தாசை செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய பராக்கிரம் அல்ல, உங்களுடைய ஆவிய காரியத்தை செய்து கொடுக்கட்டும் ஆண்டவரே. நான் அல்ல ஆண்டவரே, நீர் எனக்காக இதை செய்து கொடுங்க, இல்ல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னால இதை செய்ய முடியாது சுவாமி, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். அவரை நோக்கும். அவர் நமக்காக சர்வத்தையும் செய்து கொடுப்பார். அவர் நமக்காக சகலவற்றையும் செய்து கொடுப்பார். ஒரு சான்றோட ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறேன், உடைய முகத்தை தேடுறேன், எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பரிபூர்ண வாழ்வை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம். இப்பொழுது தேவன் நன்மையான காரியத்தை கொடுப்பார். வாங்க ஜெபிக்கலாம். மகா பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி. மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு நன்றி. நன்மையான காரியத்தை செய்யும் என் ஆண்டவரே. இயேசு மகராஜாவுடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
அப்பா அவர்களுக்கு நீ நன்மை செய்யும் ஆண்டவரே. இயேசுவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவர்களுடைய முகத்தை தேடுகிறார்கள் ஆண்டவரே. உடைய சமூகத்தை தேடுகிறார்கள் ஆண்டவரே. அவங்க இருதயம் ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு ஆண்டவரே. they are so tired lord, they are so tired lord. அவங்க இருதயம் சோர்ந்து போயிடுச்சு ஆண்டவரே. இப்பொழுது ஒரு நன்மையை செய்வீராக, இப்பொழுது ஒரு தயை செய்வீராக. மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பலமான என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சத்துவம் நிறைந்த என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மை செய்யும் ஆண்டவரே. தேவனே இப்பொழுதே நீர் தயவா இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியினால் நிறைத்திரளும் ஆண்டவரே. குறைகளை நீக்கி போடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பலமான காரியத்தை செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர ஆண்டவரே. அப்பா நொறுங்கி போன அவர்களை நீர் சரி செய்யும் ஆண்டவரே. நொறுங்கி போனவர்களுக்கு நீர் நன்மை செய்யும் ஆண்டவரே. நொறுங்கி போனவர்களுக்கு நீர் தயை செய்யும் ஆண்டவரே. நொறுங்கி போனவர்களுக்கு நீர் மகிமையான காரியத்தை கொடும் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மக ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நொறுங்குண்ட இருதயத்திற்கு நீர் சமீபமா இருக்கிறீர் ஆண்டவரே. வழி இல்லாமல் திகைத்து நிற்கிறார்கள். இப்பொழுது ஒரு விடுதலை தருவீராக. இயேசுவே ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே ஒரு வழி கொடுக்கப்படுவதாக. இயேசுவே அந்த வழியை கொடும் ஆண்டவரே. அந்த வேதனை பெரும் வேதனை ஆண்டவரே. வழி இல்லாமல் திகைத்து நிற்பது பெரும் துக்கம் ஆண்டவரே. இயேசுவை இப்பொழுது ஒரு விடுதலை தருவீராக. இயேசுவை இப்பொழுது ஒரு விடுதலை தருவீராக. நன்மையினாலும் கனத்தினாலும் நிறைத்திரளுங்க ஆண்டவரே. மகிமையான காரியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை நீர் கொடுக்க பொறுமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே நீ நன்மை செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுது விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு ஒரு வழியை கொடுத்து அவர்களுக்கு மேன்மையான காரியத்தை கொடுக்க போறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.